பிப்ரவரி மாதம் பிறந்தாச்சு. இப்போ ரீசெண்டாக லான்ச் ஆன கேஜெட்ஸ் என்னெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ வீடியோக்கு முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கம் பெல் ஐக்கனை பிரஸ் பண்ணி தொடர்ந்து உங்க ஆதரவு தாங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் பார்த்த கேஜெட்ஸ் ஏதாவது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா அந்த ப்ராடக்ட் வாங்கக்கூடிய லிங்க்ஸ் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருப்பேன். டேரெக்டாக அதை கிளிக் பண்ணி நீங்கள் அந்த ப்ராடக்ட்ஸ் வாங்கிக்கலாம். முதல்ல லாவாலேருந்து யுவா ஸ்மார்ட் அப்படிங்கிற ஒரு 4G ஃபோன் லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த ஃபோனில் ஒரு 6.75 இன்ச்க்கான HD+ ரெசல்யூஷனில் LCD டிஸ்பிளே கொடுக்குறாங்க. நார்மலாக 60 Hz ரெஃப்ரெஷ் ரேட் உள்ள டிஸ்பிளே தான் வருது. அது மட்டும் வாட்டர் ட்ராப் நாட்ச் டிஸ்பிளேயாக கொடுத்துருக்காங்க. ஸோ டிஸ்பிளே ஆவரேஜாக தான் இருக்கும். மற்றபடியாக ப்ராசர்னு பார்க்கும்போது நமக்கு யூனிசோக்கோட 9863A அப்படிங்கிற ஒரு என்ட்ரோல் ப்ராசர் கொடுத்துருக்காங்க. பெர்ஃபார்மன்ஸ் பெரிய லெவல் எதிர்பார்க்க முடியுது. அதனால தான் இந்த ஃபோனில் வந்து Android 14 பேஸ் பண்ண கோ எடிஷன் அப்படிங்கிற ஒரு லைட் வெயிட் OS வந்து பயன்படுத்துறாங்க. ஆனால் லைட் வெயிட்டான ஆப்ஸ் வந்து பயன்படுத்தலாம். ரொம்ப ஹெவியான ஆப்ஸ் வந்து இதில் பயன்படுத்த முடியாது. கேம்ஸ்க்கும் செட் ஆகாது. மற்றபடியாக இந்த ஃபோன் 3GB RAM 64GB ஸ்டோரேஜ் அப்படிங்கிற ஒரே ஒரு கான்ஃபிகரேஷனில் வருது. மைக்ரோ SD கார்டுக்கு சப்போர்ட் இருக்குது. 512GB வரையும் எக்ஸ்டெண்ட் அவுட் பண்ணலாம். மேலும் ஃபோனோட பேக்ஸில் 2 கேமரா இருக்குன்னு சொல்கிறாங்க. ஆனால் ஒரு கேமரா தான் வருது. முதல் கேமரா 13 மெகாபிக்சலுக்கான ரியர் ஃபேசிங் கேமரா, ரெண்டாவது ஒரு AI கேமரா இருக்குது LED ஃபிளாஷ் சப்போர்ட்டோட. ஃப்ரண்ட் சைடில் 5 மெகாபிக்சலுக்கான ஃப்ரண்ட் ஃபேசிங் கேமரா தராங்க. இது போய் இந்த ஃபோனுக்கு ஆடியோஸ்னு பார்க்கும்போது 3.5 ஆடியோ ஜாக் சப்போர்ட் இருக்குது. FM ரேடியோ சப்போர்ட் தராங்க. மேலும் சிங்கிள் ஸ்பீக்கர் பாட்டம் சைடில் இருக்குது. இது போய் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் ஃபோனோட சைடில் பவர் பட்டன்லாம் தராங்க. இந்த ஃபோன் 5G சப்போர்ட் கிடையாது. ஆனால் 4Gக்கான VoLTE இருக்குது. டியூவல் 4G VoLTE தராங்க. இது போய் வைஃபை ப்ளூடூத் மாதிரியான விஷயங்களும் தராங்க. இந்த ஃபோனில் 5000 mAh பேட்டரி 10 வாட் சார்ஜிங்கோட வருது. இந்த ஃபோனோட விலை எப்படின்னு பார்த்தீங்கன்னா 6000 ரூபா அப்படிங்கிற பிரைசிங்கில் கொடுக்குறாங்க. அடுத்து ஐகியர் அப்படிங்கிற பிராண்ட்லேருந்து ரோல் ப்ளஸ் அப்படிங்கிற 10 வாட்க்கான ஒரு சின்ன பார்ட்டி ஸ்பீக்கர் லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த ஸ்பீக்கரை ஈஸியாக எங்கனாலும் கேரி பண்ணிட்டு போகிறதுக்கு ஒரு சின்ன ஹேண்டில் ஒன்று கொடுக்குறாங்க. ஸ்டாப் மாதிரியாக இருக்குது. இது ஒரு 10 வாட் ஸ்பீக்கராக வருது. மேலும் 360 டிகிரிஸில் நமக்கு வந்து சவுண்ட் கிடைக்கும். ப்ளூடூத் 5.3 கனெக்டிவிட்டி இருக்குது. மேலும் 2 ஸ்பீக்கர் எடுத்துக்கிட்டிங்கன்னா அது ஒரே டிவைஸில் பேர் பண்ண முடியும். ஸ்டீரியோ மோடாக வந்து மாற்றுறதுக்கு. இதுபோல் இந்த ஸ்பீக்கர் வந்து 7 மணி நேரம் வரையும் பேட்டரி லைஃப் வந்து கிடைக்குது. சார்ஜ் பண்ணுறதுக்கு USB Type-C போட்டு தராங்க. ப்ளூடூத் மட்டும் இல்லாமல் இதில் வந்து நமக்கு வந்து மைக்ரோ SD கார்டு சப்போர்ட்டும் இருக்குது. USB சப்போர்ட்டும் இருக்குது. இந்த ஸ்பீக்கரோட விலை பார்த்துட்டிங்கன்னா 1999 அப்படிங்கிற விலையில் அமேசான் வெப்சைட்டில் விற்கிறாங்க. போட்ரானிக்ஸ் அப்படிங்கிற பிராண்டில் இருந்து நமக்கு வந்து ஒரு வால்ட் 20 அப்படிங்கிற ஒரு 6-in-1 பவர் சாக்கெட்டை லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த பவர் சாக்கெட் வெறும் பவர் சாக்கெட்டாக மட்டும் இல்லாமல் இது ஒரு சார்ஜராகவும் யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது 20 வாட்டில் வந்து நமக்கு வந்து Type-C அவுட்புட் கிடைக்குது. அது மூலமாக ஸ்மார்ட் ஃபோனை சார்ஜ் பண்ண முடியும். அதே USB Type-A போர்ட்டில் கனெக்ட் பண்ணியிருந்தீங்கன்னா 18 வாட்டில் வந்து ஃபோனை வந்து சார்ஜ் பண்ணிக்கலாம். இது இப்போ போர்ட்ஸ்னு பார்க்கும்போது 3 AC சாக்கெட் கொடுக்குறாங்க. அது இப்போ 2 USB போர்ட்ஸ் இருக்குது. ஒரு Type-C பவர் டெலிவரி போர்ட் இருக்குது. மேலும் இதுக்கு வந்து மாற்றுறதுக்கு கேபிள் வந்து கிட்டத்தட்ட 3 மீட்டர் லென்த்தில் வந்து நமக்கு கொடுக்குறாங்க. ஸோ நல்ல ஒரு லென்த் கிடைக்குது. இந்த போட்ரானிக்ஸோட வால்ட் 20 அப்படிங்கிற சார்ஜர் கம் பவர் சாக்கெட்டோட விலை வந்து 1499 அப்படிங்கிற விலையில் கொடுக்குறாங்க. ஜஸ்ட் கோர்ஸாலேருந்து சோனிக் சிம்பனி அப்படிங்கிற ஸ்பீக்கர் வந்து 550 வாட்க்கான அவுட்புட் பவரோட ப்ளூடூத் 5.3 கனெக்டிவிட்டியோட ஸ்பீக்கர் கொடுக்குறாங்க. பில்ட்-இன் DSP இருக்கு. இது இப்போ 30,000 mAhக்கான பேட்டரி கொடுக்குறாங்க. அது போக வந்து 60 வாட்க்கான பவர் டெலிவரி ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டும் இதில் இருக்கு. இந்த ஸ்பீக்கரில் 550 வாட் வரையும் நமக்கு வந்து அவுட்புட் பவர் கிடைக்குது. மேலும் இதில் வந்து TWS மோட் இருக்கு. அது போக RGB லைட்டும் இருக்கு. அது போக கரோக்கே பவர் பேங்க் ஃபங்க்ஷன் மாதிரியான விஷயங்கள் கொடுக்குறாங்க. ஸ்மார்ட் ஃபோன் மாதிரியான டிவைசஸ் நீங்க மாட்டிக்கிட்டீங்கன்னா சார்ஜும் பண்ணிக்கலாம். ரிமோட் கண்ட்ரோலும் இருக்கு. இந்த சோனிக் சிம்பனியோட விலை வந்து 34,999 அப்படிங்கிற விலையில் விற்கிறாங்க. அடுத்த ஜஸ்ட் கோர்ஸால வந்து சோனிக் ஸ்பியர் அப்படிங்கிற இன்னொரு ஸ்பீக்கர் லான்ச் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து 450 வாட்க்கான அவுட்புட் பவர் கிடைக்குது. ப்ளூடூத் 5.3 கனெக்டிவிட்டியோட. இது போக DSP சப்போர்ட்டும் இருக்கு. 30,000 mAh பேட்டரி கொடுக்குறாங்க. மேலும் வந்து 60 வாட்டில் வந்து நமக்கு வந்து பவர் டெலிவரி சப்போர்ட்டும் இருக்கு. TWS மோடும் இருக்கு. இந்த சோனிக் ஸ்பியரோட விலை வந்து 29,999 அப்படிங்கிற விலையில் இருக்கிறாங்க. அடுத்த ஜஸ்ட் கோர்ஸால வந்து சோனிக் ஸ்ட்ரீம் அப்படிங்கிற ஸ்பீக்கர் இருக்கு. இது 360 வாட்டில் அவுட்புட் பவர் கிடைக்குது. ப்ளூடூத் 5.0 கனெக்டிவிட்டியோட 18,000 mAh பேட்டரி உள்ள கொடுக்குறாங்க. Type-C சார்ஜிங் இருக்கு. RGB லைட்ஸ் கரோக் ஃபங்க்ஷன் பவர் பேங்க் ஃபங்க்ஷனாலிட்டியும் இதில் இருக்கு. இது போக 2 வயர்லெஸ் மைக்ஸும் கொடுக்குறாங்க. பில்ட்-இன் பேட்டரியோட TWS மோடும் இருக்கு. இந்த சோனிக் ஸ்ட்ரீமோட விலை 20,999 அப்படிங்கிற விலையில் இருக்கிறாங்க. அடுத்த சோனிக் சர்ஜ் அப்படிங்கிற ஒரு ஸ்பீக்கர் கொடுக்குறாங்க. இது வந்து 240 வாட்க்கான அவுட்புட் பவரோட கிடைக்குது. ப்ளூடூத் 5.3 கனெக்டிவிட்டியோட பில்ட்-இன் DSP 18,000 mAh பேட்டரி ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் TWS கனெக்ஷன் மல்டிகோர் சவுண்ட் சிஸ்டம் பல விதமான விஷயங்கள் கொடுக்குறாங்க. இதோட விலை வந்து 16,999 அப்படிங்கிற விலையில் இருக்கிறாங்க. HUAWEIலேருந்து பேண்ட் 9 அப்படிங்கிற ஒரு ஸ்மார்ட் பேண்ட் லான்ச் பண்ணிருக்காங்க. இந்த பேண்டில் வந்து 1.47 இன்ச்க்கான HD ரெசல்யூஷன் உள்ள AMOLED டிஸ்பிளே கொடுக்குறாங்க. டச் ஸ்க்ரீனோட. அது மட்டும் இல்லாமல் நமக்கு ப்ளூடூத் 5.0 கனெக்டிவிட்டியோட இயங்குது. நமக்கு இந்த வாட்சில் வந்து 9 ஆக்சிஸ் IMU சென்சார் கொடுக்குறாங்க. அதாவது அசலோமீட்டர், கைரோஸ்கோப், மேக்னெட்டோமீட்டர் மாதிரி பல விதமான சென்சார் கொடுக்குறாங்க. ஆப்டிக்கல் ஹார்ட் ரேட் சென்சரும் ஆம்பியன்ட் லைட் சென்சரும் இருக்கு. மேலும் ஸ்மார்ட் பேண்ட் மூலமாக நமக்கு வந்து ஹார்ட் ரேட் மானிட்டரிங் மட்டும் இல்லாமல் ட்ரூ ஸ்லீப் அதாவது ஸ்லீப்பிங் ட்ராக்கர் இருக்கு. அது போக நமக்கு ஸ்ட்ரெஸ் ட்ராக்கிங், மின்சல் சைக்கிள் மாதிரி பல விதமான விஷயங்கள் கொடுக்குறாங்க. 100க்கும் அதிகமான ஒர்க் அவுட் மோட்ஸ் இருக்கு. அது போக நமக்கு வந்து 5 ATM சப்போர்ட்டும் இருக்கு. அதாவது 50 மீட்டருக்குள்ள வந்து நமக்கு வந்து ஸ்மார்ட் பேண்ட் விழுந்தாலும் எந்த விதமான பிரச்சனையும் இருக்காது. இது போக மியூசிக் கண்ட்ரோல் மட்டும் இல்லாமல் நமக்கு ரிமோட் கண்ட்ரோல் மாதிரியும் இந்த ஸ்மார்ட் பேண்ட் யூஸ் பண்ணிக்கலாம். இன்கமிங் கால் வந்து அதை அலர்ட்டும் பண்ணும். இந்த ஸ்மார்ட் பேண்டோட வந்து வெறும் 14 கிராம் தான் வெயிட் வருது. இதுக்கு பேட்டரி லைஃப் கிட்டத்தட்ட 14 நாள் வரையும் சிங்கிள் சார்ஜில் வந்து ஓடும் சொல்கிறாங்க. ஃபுல் சார்ஜருக்கு 45 நிமிஷம் டைம் எடுத்துக்கிடுது. இந்த பேண்டோட விலை பார்த்துட்டிங்கன்னா 4499 அப்படிங்கிற விலையில் அமேசான் வெப்சைட்டில் விற்கிறாங்க. HUAWEIலேருந்து FreeBuds SE2 அப்படிங்கிற ஒரு ட்ரூ வயர்லெஸ் இயர்பட்ஸ் லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த இயர்பட்ஸ் வந்து ப்ளூடூத் 5.3 கனெக்டிவிட்டியில் இயங்குது. IP54க்கான ரேட்டிங் கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் நமக்கு சிங்கிள் சார்ஜில் கிட்டத்தட்ட 9 மணி நேரம் மியூசிக் பிளேபேக் பண்ண முடியும் சொல்லியிருக்காங்க. அதே கேஸோட சேர்த்து பார்க்கும்போது 40 மணி நேரம் நமக்கு வந்து டோட்டல் பிளேபேக் டைம் கிடைக்கும் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. மேலும் 10 நிமிஷம் சார்ஜ் பண்ணாலே 3 மணி நேரம் வரையும் நமக்கு வந்து பிளேபேக் பண்ண முடியும் சொல்லியிருக்காங்க. சவுண்ட் கிரேட்லாம்
நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதுபோல் எஸ்ஜிஎஸ்க்கான சர்டிஃபிகேஷன் உள்ள கொடுத்துருக்காங்க. இந்த இயர்பட்ஸோட விலை வந்து 2999 அப்படிங்கிற விலையில் அமேசான் வெப்சைட்டில் இருக்கிறாங்க. ரியல்மிலேருந்து பட்ஸ் வயர்லெஸ் 5 அப்படிங்கிற ஒரு வயர்லெஸ் நெக் பேண்டை லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த நெக் பேண்டுக்கு வந்து ஒரு 13.6 mm டைனமிக் டிரைவர்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுபோல் நமக்கு வந்து 360 டிகிரிஸில் ஸ்பேஷியல் சவுண்ட் சப்போர்ட்டும் இருக்குது. மேலும் இந்த இயர்பட்ஸ்க்கு வந்து ஒரு 4000 ஹெட்ஸ்க்கான அல்ட்ரா வைட் பேண்டுக்கான நாய்ஸ் கேன்சலேஷன் சப்போர்ட் இருக்குது. கால்ஸ்லாம் பண்ணும்போது வெளியே இருந்து எந்த விதமான நாய்ஸும் கேட்கான்னு சொல்லியிருக்காங்க. அதுபோல் ஒரு 50 டெசிபலுக்கான ஹைப்ரிட் நாய்ஸ் கேன்சலேஷன் சப்போர்ட்டும் இருக்குது. 3 லெவலில் அடாப்டிவ் ANC சப்போர்ட் கொடுக்குறாங்க. இது போய் 45 மில்லிசெகண்டுக்கான லோ லேட்டன்சி மோடும் இருக்குது. ப்ளூடூத் 5.4 கனெக்டிவிட்டியோட இருக்குது. மேலும் AC கோடிங் சப்போர்ட் இருக்குது. இதுபோல் 5 மைக்ரோஃபோன்ஸ் உள்ள கொடுக்குறாங்க. டியூல் டிவைஸ் கனெக்டிவிட்டியும் இருக்குது. மேலும் மேக்னெட்டிக் பவர் ஆன் ஆஃப் இருக்குது. நமக்கு வந்து 2 இயர்பட்ஸ் வந்து சேர்த்து ஒட்டிச்சிட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக பாட்லாம் வந்து பாஸ் ஆயிரும். IP55 ரேட்டிங் கொடுக்குறாங்க. ரியல்மியோட லிங்க் ஆப் மூலமாக பல விதமான விஷயங்கள் கஸ்டமைஸ் பண்ணலாம். பேட்டரிஸ்னு பார்க்கும்போது டோட்டல் பிளேபேக் டைம் நமக்கு 38 மணி நேரம் கிடைக்கும் சொல்லியிருக்காங்க. அதே டிரான்ஸ்பரன்சி மோட் ஆன் பண்ணிங்கன்னா 20 மணி நேரம் பேட்டரி லைஃப் கிடைக்குது. அதுபோல் இந்த நெக் பேண்ட் வந்து ஒரு 10 நிமிஷம் சார்ஜ் பண்ணல 20 மணி நேரம் ஓடும் சொல்கிறாங்க. இந்த ரியல்மியோட பட்ஸ் வயர்லெஸ் 5 ANCயோட விலை வந்து 1799 அப்படிங்கிற விலையில் வைக்கிறாங்க. லைன் அப்படிங்கிற பிராண்ட் வந்து லேன்சர் 16 அப்படிங்கிற ஒரு ஸ்மார்ட் வாட்ச் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த வாட்சில் நமக்கு வந்து 2.1 இன்ச்க்கான டிஸ்பிளே, ஃபுல் ஃபங்க்ஷன் கிரவுண்ட் இருக்குது, ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ஸ்டாப்போட 100க்கும் அதிகமான வாட்ச் ஃபேஸஸ், ப்ளூடூத் காலிங் ஃபங்க்ஷனாலிட்டி, அது போக நமக்கு வந்து IP65 ரேட்டிங் இருக்குது. மல்டிபிள் ஸ்போர்ட்ஸ் மோட் கொடுக்குறாங்க. அதுபோக ஹார்ட் ரேட் மானிட்டரிங், ஸ்டெப் கவுண்டர் மாதிரி பல விதமான விஷயங்கள் கொடுக்குறாங்க. இந்த வாட்சோட விலை பார்த்தீங்கன்னா 1799 அப்படிங்கிற விலையில் அமேசான் வெப்சைட்டில் இருக்கிறாங்க. போட்ரானிக்ஸ் பிராண்ட்ல இருந்து அயன் பீட்ஸ் 3 அப்படிங்கிற ஒரு 200 வாட்க்கான பார்ட்டி ஸ்பீக்கர் லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த ஸ்பீக்கரில் நமக்கு வந்து ஒரு 200 வாட்க்கான பவர் அவுட்புட் கிடைக்குது. அது மட்டும் RGB லைட்டிங் ஃபங்க்ஷனாலிட்டி கொடுக்குறாங்க. ப்ளூடூத் 5.3 கனெக்டிவிட்டியோட இயங்குற இந்த ஸ்பீக்கரில் நமக்கு வந்து ட்ரிபிள் பேஸ் அட்ஜஸ்ட்மெண்ட்லாம் இருக்குது. அது போக 4 மணி நேரம் நமக்கு வந்து பிளேபேக் டைம் கிடைக்குது. டோட்டலாக ஃபுல் சார்ஜ் பண்ணிட்டீங்கன்னா இது போக நமக்கு வந்து USB மூலமாகவோ இல்லைனா கார்டு மூலமாகவோ ஆக்ஸ் மோட் மூலமாகவோ நீங்கள் எக்ஸ்ட்ரா டிவைஸை கனெக்ட் பண்ணி இந்த ஸ்பீக்கரில் பாட்டு கேட்கலாம். ரிமோட் கண்ட்ரோல் ஃபங்க்ஷனாலிட்டியும் இருக்குது. அது போக நமக்கு எக்கோ கண்ட்ரோல் ஃபங்க்ஷனாலிட்டியும் கொடுக்குறாங்க. இது போக நமக்கு வந்து ஒரு கரக்கை மைக் சப்போர்ட்டும் இருக்குது. அது மூலமாக பாட்டெலாம் பாடலாம், டேட்டா பாட்டிலாம் போனீங்கன்னா அது போக மல்டிபிள் ஈக்குவலைசர் மோட்ஸ்லும் இருக்குது. இது போக பில்ட்-இன்னாக FM ரேடியோ மாதிரி விஷயங்கள் கொடுக்குறாங்க. இந்த ஸ்பீக்கரோட விலை பார்த்தீங்கன்னா 7999 அப்படிங்கிற விலையில் அமேசான் வெப்சைட்டில் விற்கிறாங்க. Zebronics அப்படிங்கிற பிராண்ட்லேருந்து Zeb Studio 1 அப்படிங்கிற 240 வாட்க்கான ஒரு போர்ட்டபிள் ப்ளூடூத் ஸ்பீக்கர் லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த ஸ்பீக்கரில் 4 விதமான RGB லைட் மோட்ஸ் இருக்குது. அது போக கேரி பண்ணுறதுக்காக கேரி ஸ்ட்ரிப் கொடுக்குறாங்க. இது போக டெடிகேட்டடாக கண்ட்ரோல் நாப்ஸ் பட்டன்ஸ் தான் கொடுக்குறாங்க. 240 வாட்க்கான அவுட்புட் கிடைக்குது. ப்ளூடூத் 5.3 கனெக்டிவிட்டியோட வர இந்த ஸ்பீக்கரில் நம்ம OTG மூலமாக கனெக்ட் பண்ணிக்கலாம். அது போக மைக்ரோ ஸ்பீக்கருக்கான சப்போர்ட், ஆக்ஸ் மோட், ஹெட்ஃபோன் அவுட் மாதிரியான போர்ட்ஸும் கொடுக்குறாங்க. இந்த ஸ்பீக்கரில் நமக்கு 9000 mAh பேட்டரி கொடுக்குறாங்க. அது மூலமாக கிட்டத்தட்ட 11 மணி நேரம் வரையும் பேட்டரி லைஃப் கிடைக்கும்னு சொல்கிறாங்க. பாதி சவுண்ட் வச்சு யூஸ் பண்ணும்போது இது போக 45 வாட்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டும் இருக்குது. TWS மோடும் இருக்குது. அதாவது 2 ஸ்பீக்கர் வந்து நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கலாம். அது போக OTG லைவ் ஸ்ட்ரீம் சப்போர்ட்டும் இருக்குது. LED சப்போர்ட்டோட இது போக நமக்கு UHF மைக் சப்போர்ட்டும் இருக்குது. கரெக்ட் மோடும் இருக்குது. அது மூலமாக பாட்டு பாடலாம். அது போக கிட்டார் மற்றும் மைக்ரோஃபோன் மாதிரி பல விதமான விஷயம் கனெக்ட் பண்ணலாம் சொல்கிறாங்க. இது ரிமோட் கண்ட்ரோலும் இருக்குது. இந்த ஸ்பீக்கர் வந்து 9.5 கிலோ வருது. இந்த Zebronicsோட Zeb Studio 1 விலை வந்து 34,999 அப்படிங்கிற விலையில் அமேசான் வெப்சைட்டில் இருக்கிறாங்க. நாய்ஸ் பிராண்ட்லேருந்து HUAWEI Max 5 அப்படிங்கிற ஹெட்ஃபோன்ஸ் லான்ச் பண்ணியிருக்காங்க. இதில் நமக்கு வந்து 40 mm டிரைவர் கிடைக்கும். இந்த ஹெட்ஃபோனில் 3D ஸ்பேஷியஸ் சவுண்ட் சப்போர்ட்டும் இருக்குது. அது மட்டும் ஃபிட் வந்து ரொம்ப எக்னாமிக்காக இருக்கும்னு சொல்கிறாங்க. ப்ளூடூத் 5.4 கனெக்டிவிட்டியோட இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நமக்கு இந்த ஸ்பீக்கரில் கிட்டத்தட்ட 80 மணி நேரம் பிளேபேக் டைம் கிடைக்குது. USB டைப் சி போர்ட் கொடுக்குறாங்க. மேலும் ஃபுல் சார்ஜருக்கு நமக்கு வந்து கிட்டத்தட்ட 1.5 மணி நேரம் டைம் எடுத்துக்கிடும். நமக்கு வந்து ANC சப்போர்ட்டும் இருக்குது. கிட்டத்தட்ட 50 டெசிபல் வரையும் ஆன்டி நாய்ஸ் கேன்சலேஷன் சப்போர்ட் கொடுக்குறாங்க. இது போக குவாட் மைக்கான ENC சப்போர்ட்டும் இருக்குது. மேலும் வந்து லோ லேட்டன்சி மோடும் கொடுக்குறாங்க 30 மில்லி செகண்டுக்கு. இது போக டியூவல் டிவைஸ் பேரிங் சப்போர்ட் இருக்குது. அது போக நமக்கு வந்து வாய்ஸ் அசிஸ்டன்ட் சப்போர்ட் கொடுக்குறாங்க. IPX5 ரேட்டிங்கும் இருக்குது. இந்த ஹெட்ஃபோனோட விலையை பார்த்தீங்கன்னா 4999 அப்படிங்கிற விலையில் அமேசான் வெப்சைட்டில் இருக்கிறாங்க. அடுத்தது போட்ரானிக்ஸ் பிராண்டில் இருந்து இன்னொரு பவர் எக்ஸ்டென்ஷன் போர்டு ஒன்று கொடுத்துருக்காங்க. இந்த பவர் எக்ஸ்டென்ஷன் போர்டை 2-in-1 பவர் எக்ஸ்டென்ஷனாகவும் யூஸ் பண்ணலாம். அது போக சார்ஜிங்க்கும் யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது 2 விதமான மாடல் இருக்குது. ஒன்று வந்து பவர் பிளேட் 23 அப்படிங்கிற மாடலில் 8 யூனிவர்சல் பவர் சாக்கெட்டும், அதே பவர் பிளேட் 22 அப்படிங்கிற மாடலில் 5 யூனிவர்சல் பவர் சாக்கெட்டும் இருக்குது. கிட்டத்தட்ட 2500 வாட் நமக்கு வந்து டோட்டல் அவுட்புட் கிடைக்கும் சொல்கிறாங்க. மேலும் 3 USB டைப் ஏ போர்ட் கொடுக்குறாங்க சார்ஜிங் அவுட்புட்டோட. அதுபோல் 20 வாட்க்கான டைப் சி பவர் டெலிவரி சப்போர்ட்டும் இருக்குது. கேபிள் லென்த் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 3 மீட்டர் வரையும் வருது. நமக்கு இதில் வந்து பிளேட் 22 அதாவது 5 போர்ட்டில் பவர் சாக்கெட் வாங்கினீங்கன்னா அதோட விலை வந்து 1249க்கும், அதே பவர் பிளேட் 23 அதாவது 8 யூனிவர்சல் பவர் சாக்கெட் உள்ள எக்ஸ்டென்ஷன் போர்டு வாங்கினீங்கன்னா அதோட விலை வந்து 1399 அப்படிங்கிற விலையில் அமேசான் வெப்சைட்டில் விற்கிறாங்க. ஐகியர் அப்படிங்கிற பிராண்ட்லேருந்து Xbase 160 அப்படிங்கிற ஒரு ஸ்பீக்கர் லான்ச் பண்ணியிருக்காங்க. 160 வாட்க்கான ஹைஃபை பேஸோட அவுட்புட்டோட வருது. மேலும் இதில் வந்து ட்ராலி வீல்ஸ் இருக்குது. ஈஸியாக மூவ் பண்ணுறதுக்கு RGB லைட்டும் கொடுக்குறாங்க. 2 ரீசார்ஜபிள் மைக்ரோஃபோன் கொடுக்குறாங்க. அது மூலமாக கரெக்ட் மோடில் நீங்கள் பாட்டு பாடலாம். அது போக 4 மணி நேரம் டோட்டலாக பிளேபேக் டைம் கிடைக்கும்னு சொல்கிறாங்க. கனெக்டிவிட்டி மோட பொறுத்தவரை நமக்கு வந்து கிட்டார் மாட்டலாம். அப்போ ஆக்ஸ் மோட் இருக்குது. இது போக கார்ட்ஸ், USB, ப்ளூடூத் மாதிரி பல விதமான விஷயங்கள் இருக்குது. TWS பேரிங் சப்போர்ட்டும் இருக்குது. ரிமோட் கண்ட்ரோல் ஃபங்க்ஷனாலிட்டியோட IPX4 ரேட்டிங்கோட வர இந்த ஸ்பீக்கரோட விலை வந்து பார்த்தீங்கன்னா 19,999 அப்படிங்கிற விலையில் அமேசான் வெப்சைட்டில் இருக்கிறாங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நீங்கள் பார்த்த இந்த ப்ராடக்ட்டோட பை லிங்க்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருங்க. அது மூலமாக டேட்டா கிளிக் பண்ணி வாங்கிக்கலாம். வீடியோ பிடிச்சினா ஒரு லைக் கொடுத்துருங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணிவிடுங்க. நான் டெக் தமிழுக்காக மற்ற வீடியோஸ் இன்னைக்கு நன்றி, வணக்கம்.